ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பெண்கள் நேரத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். லாஸ்டா நான் ஒரு vlog வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்மளோட சேனல்ல சப்போஸ் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. தினம் ஒரு ஸ்லோகம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நிறைய ஸ்லோகம்ஸ் இருக்கும். அதே மாதிரி மகாபிரிவான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல பெரியவா சொன்ன ஸ்லோகம்ஸ் பரிகாரம்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தவிர ஷாப்பிங், குக்கிங் எல்லாமே இருக்கு. இந்த பெண்கள் நேரம் பகுதி வந்து இப்ப ரீசெண்டா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்சடா இருக்கும். ஷாப்பிங்கும் இருக்கும், குக்கிங் இருக்கும், பூஜை, அந்த மாதிரி ஸ்லோகம்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல மிக்சடா ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுவும் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு இந்த பகுதிக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு. உங்க எல்லாருக்குமே அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் லாஸ்டா ஒரு vlog ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வராகி அம்மன் பத்தி ஒரு பதிவு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்து வராகி அம்மன் விக்கிரகம் பார்த்துட்டு நிறைய பேர் அதை எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்டா நான் ஷேர் பண்ண vlogல கூட அர்ச்சனான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்ரீ சாய் தமிழ் சில்க்ஸுங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் நான் வாங்கினேன். ஸோ அவங்களோட பேஜ் லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாங்கின வராகி அம்மனுடைய இமேஜ் வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் லென்த்து தான் இருக்கும். ஸோ நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப குட்டி அம்பாள் தான். அதோட ப்ரைஸ் வந்து 350 rupees. நீங்கள் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அம்பாள் வந்து ரொம்ப குட்டியா இருந்தாலும் கூட அந்த முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருத்தமா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த சைஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த 2.5 இன்ச்சு அம்பாள் தான் நான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து இன்னும் 2 சைஸஸ் வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் பேரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அம்பாள் பக்கமாக வாங்கினேன் இதே ப்ரைஸில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சேர்த்து நான் வந்து வாங்கினேன். ஸோ அவங்களோட பேஜ் டீடைல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மனை, கோலம் மனை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிளாக் கலர்ல நான் வந்து ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கோலம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மனை வந்து எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எவ்ரி டைம் நான் வந்து அந்த மனை வந்து vlogல ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இன்னமும் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது வந்து நான் ஆக்சுவலா நான் அது வந்து வாங்கவே இல்லை. எங்க வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம வந்து கிச்சன்ல வந்து கவுண்டர் டாப்க்கு கிரானைட் வாங்குவோம் இல்லையா, பிளாக் கலர். ஸோ அதுல வந்து பேலன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிச்சன்ல வந்து சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்க கோலம் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி கீழே வந்து அதுக்கு வந்து ஃபுட்ரெஸ்ட் மாதிரி வச்சு நான் அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலா நம்ம வந்து இப்பெல்லாம் கவுண்டர் டாப்லேயே சப்பாத்திலாம் போட்டுடுறோம். ஸோ அதனால எனக்கு அது வந்து யூஸ் ஆகவே இல்லை. சரி, அதை நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதை இப்போ பூஜா அறையில எப்பயாவது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பர்பஸுக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து கோலம் போடணும்னா அதில் நான் போடுவேன். ஸோ அதுக்காக நான் அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் அது எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி அடிக்கடி அதுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிடலான்னு தான் நான் வந்து இதுல ஷேர் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிரானைட்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்து கிரானைட்லாம் வந்து விற்கிறாங்க இல்லையா, அந்த ஷாப்ல வந்து வாங்கி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்லயோ அல்லது ரவுண்ட் ஷேப்லயோ உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அது மாதிரி நீங்க கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃபுட்ரெஸ்ட் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து கீழே வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா லேபர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் இதுக்கு வந்து அதிகமா கேட்பாங்க. ஏன்னா அதுல ஒர்க்கு நிறைய இருக்கு, அதனால கேட்பாங்க. அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தஞ்சாவூரில் விசிட் பண்ண பிளேசஸ் வந்து ஒரு vlog வந்து ஷேர் பண்ணுறேன்.
ஸோ அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் விலாகில் வந்து பிக் டெம்பிள் விசிட் பண்ணதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த விலாகில் பிக் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராஜாலி பேர்ட் பார்க்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து 1000 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அங்கே டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தால 8:30 ஈவினிங் வந்து 5:30 PM வரைக்கும் தான் அங்கே டைமிங்ஸு. ஸோ அதுக்கப்புறம் போனோன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அங்கே வந்து இந்த பேர்ட் பார்க்குக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மியூசியம், அதுக்கப்புறம் வந்து டாய் ட்ரெயின் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களோட போனால் நல்லா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக தஞ்சாவூர் போனால் அந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க, விசிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க இந்த vlog நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து அரௌண்ட் 3 o'clock பக்கமாக போனோம். ஏன்னா 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்கிறதுனால ஒரு 2 hours அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு போனோம். நல்ல செம்ம வெயிலாக இருந்தது. என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து ஒரு போர்டில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அதாவது இந்த பறவைகள்லாம் திடீர்னு வந்து நம்ம மேலே வந்து உட்காரும். அதே மாதிரி நகங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் வந்து அப்படியே கையில் வந்து உட்காரும்போது அது வந்து கீறதுக்கு கூட சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் அங்கே எழுதி போட்டிருந்தாங்க. அண்டு பறவைகளுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. நம்ம வந்து எதுவும் கொண்டு போகவும் கூடாது, அதை கொடுக்கவும் கூடாது. மற்றபடி நமக்கு தேவையான வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து உள்ள இந்த மாதிரி கேஜில் வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்த பறவையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பேரெல்லாம் எழுதி போட்டு எந்த ஊர்லேருந்து இந்த பறவை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் வந்து அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஸோ நிறைய விதவிதமாக கலராக பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ், கிளி அதெல்லாம் இருந்தது. ஸோ ஒரு கேஜுக்குள்ளே வந்து குட்டி குட்டி கிளிகள், பறவைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கேஜுக்குள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய கிளி, பறவைலாம் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீச்சு 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 கீச்சுன்னு ஒரே சத்தம். அந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலராக நிறைய குட்டி பறவை, பெரிய பறவை, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ எல்லாம் ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்தது, கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுண்டு. அங்கே வந்து அதுக்கு தேவையான தண்ணி, தானியங்கள் எல்லாமே சுற்றி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கையில் வந்து தானியங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பறவை எல்லாமே அதை சாப்பிட்றதுக்கு கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாரோட கையிலையும் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து உட்காந்து அது சாப்பிடும்போது கையில் வந்து இந்த நகங்கள் வந்து கீறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் சேஃப்டி மெஷர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ யுவிக்ஷாவுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஆனால் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தால் அந்த பேர்ட்ஸ் வந்து கையில் உட்காரும்போது அவளுக்கு பயமாக இருந்தது. ஸோ அதனால் அவளோட தானியங்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டா. ஸோ நாங்கள்லாம் வந்து கையில் அந்த வச்சுருந்தோம். எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. நான் இன்ஸ்டா பேஜில் கூட நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள்.
கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பப்பீஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பப்பிலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா புசு புசுன்னு இருந்தது. பப்பியெல்லாம் பார்த்தோன்னே யுவிக்ஷாவுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. அவளுக்கு வந்து இந்த மாதிரி பப்பீஸ் ரேபிட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெட்ஸ் எல்லாம் வளர்க்கணுன்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஸோ ரொம்ப கேரிங்காக இருப்பாள் பெட்ஸுக்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்வான் எல்லாம் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாம் பெரிய பெரிய வாத்தாக இருந்தது. ஸோ அழகாக குவாக் குவாக் குவாக்னு கத்திக்கிட்டே அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள். நல்லா குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரேபிட்ஸ், அதுக்கப்புறம் முள்ளம்பன்றி, அப்புறம் வந்து ஆமை, குட்டி குட்டி ஆமையெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன். ஸோ இப்போது ரேபிட் கேஜுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே நிறைய ரேபிட்ஸ் இருந்தது. ஒயிட் கலர் ரேபிட், அப்புறம் ஒயிட் அண்ட் பிளாக்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய ரேபிட்ஸ் இருந்தது. ஸோ அதை நடந்து போகிறது, தாவி போகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. யுவிக்ஷாக்கு ரேபிட் பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகிடுது. அதுக்கு வந்து முட்டைக்கோஸ், கேரட் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ நிறைய குட்டியாக இப்போ பிறந்த ரேபிட்டெல்லாம் கூட நிறைய தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் குட்டி ரேபிட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் குழந்த ரேபிட்டு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து மியூசியம் போனோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக போனதுனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மியூசியம்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ்லாமும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேசஸ்க்கு அழைச்சிட்டு போய் காமிங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு vlogல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.